என்னுடைய முதல் பிசினஸ், என் முதல் வீடு, என் பொண்ணோட படிப்பு, என் பொண்ணோட பிசினஸ், இப்போ வாங்கியிருக்கிற கார் எல்லாமே டிஎம்பியால வந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி. வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். குழந்தைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்த பாஜக அரசு உதவும். தில்லி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தில்லி சட்டப்பேரவை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு. அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பு. நடப்பு நிதியாண்டில் 50 நமோ பாரத் ரயில்கள் தயாரிக்கப்படும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக 400 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். ரயில்வே துறை அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்க அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சர்வதேச நாடுகள் பாராட்டும் அளவுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வளர்ச்சியடைந்துள்ளது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி. அமெரிக்க பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதித்தது கனடா. வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டம் வென்று இந்தியா சாதனை. விரிவான செய்திகள். புதுதில்லியில் வசிக்கும் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாது என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு பெறுவதை அடுத்து அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் ஆர்கேபுரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். குழந்தைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்த பாஜக அரசு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஏற்கனவே 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படுவதாகவும், தற்போதைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளபடி புற்றுநோய் உள்ளிட்ட உயிர்கொல்லி நோய்களுக்கான 30க்கும் மேற்பட்ட நோய் தடுப்பு மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள முருகன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது என்றும், இரு நாடுகளிடையேயான உறவுகள் கலாச்சாரம், ஆன்மீகம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களுக்கு செல்லும் இந்தியர்கள் காசி மற்றும் கேதார்நாத்தை நினைத்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். भारत इंडोनेशिया को व्यापारिक और सांस्कृतिक रूप से जोड़ती थी। आज भी भारत के लोग जब हवाई यात्रा के लिए गरुड़ इंडोनेशिया में बैठते हैं तो उन्हें उसमें भी हमारी साझा संस्कृति के दर्शन होते हैं।
ये विविधता, ये बहुलता हमारी संस्कृति का सबसे बड़ा आधार है। इंडोनेशिया में विविधता की इस परंपरा को बिन्नेका तुंगल इका कहते हैं। भारत में हम इसे विविधता में एकता कहते हैं। ये विविधता को लेकर हमारी सहजता का ही है कि इंडोनेशिया और भारत में भिन्न भिन्न संप्रदाय के लोग इतने अपनत्व से रहते हैं। இந்நிலையில் வசந்த பஞ்சமி தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புனிதமான வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் 50 நமோ பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் ரயில்வேயின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து வரும் பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் ரயில்வேக்கான மூலதன செலவு 2.52 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதன் வலையமைப்பை விரிவுபடுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிதியாண்டில் 100 புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். तो 100 अमृत भारत ट्रेन्स, 50 नमो भारत ट्रेन्स, 200 वंदे भारत स्लीपर और ये चेयर कार मिला के वो इसमें इंक्लूड हुई है। तो एक तरीके से पैसेंजर्स के लिए बहुत ही एक अच्छी सुविधा है। करीब 17,000 नए जनरल कोच, 17,000 नए जनरल कोच और एक तरीके से एक जो लो इनकम और मिडिल इनकम मध्यम वर्गीय और गरीब परिवारों के लिए रेलवे की बहुत सुविधाएं बढ़ेंगी, ऐसा इस बजट से स्पष्ट है। கொசுக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் 2 மீன் இனங்கள் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய அரசிடம் பதில் கோரியது உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காணலாம். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் பக்தர்களின் பாதுகாப்புக்கு வழிகாட்டுதல் வழங்கவும் விதிகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அனைத்து மாநிலங்களும் அந்த மாநிலங்களுக்கான மையங்களை அமைக்க வேண்டும் என்பவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அந்த மனுவில் இடம்பெற்றுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நாளை நடைபெறும் என உச்சநீதிமன்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் ஆண்டுக்கு 12.3% உயர்ந்து 1.96 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் ஜிஎஸ்டி மொத்த வசூல் 1.74 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் 12.3% அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1.96 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 36,077 கோடி ரூபாய் மத்திய ஜிஎஸ்டி மூலமாகவும் 44,942 கோடி ரூபாய் மாநில ஜிஎஸ்டி மூலமாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. லடாக்கில் அதிகபட்ச ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷுக்கு எதிரான பாலியல் வழக்கில் குற்றப்பத்திரிகையினை சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையானது எர்ணாகுளம் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் முகேஷுக்கு எதிராக டிஜிட்டல் ஆதாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை சாட்சிகளின் மூலமாகவும் சூழ்நிலை ஆதாரங்கள் மூலமாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. முகேஷுக்கு எதிராக கேரளா நடிகை பாலியல் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொசுக்களை கட்டுப்படுத்த பயன்படும் 2 மீன் இனங்கள் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய அரசிடம் பதில் கோரியுள்ளது. கொசுமீன் என அழைக்கப்படும் கம்பூசியா அபின்ஸ்,
கப்போஸ் என அழைக்கப்படும் பொலிசியா ரெட்டிகுலேட்டா ஆகிய இரு மீன்களும் கொசுவின் லார்வாக்களை உணவாக உண்பதால் நீர்நிலைகளில் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. இதனால் உள்ளூர் நீர்நிலைகளில் வாழும் மீன்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியுள்ளது. இதனால் உள்ளூர் நீர்நிலைகளில் இந்த மீன்களை வளர்க்க தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் வரும் 15ஆம் தேதி ராமாயணம் திரைப்படம் திரையிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமாயணம் தி லெஜெண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா என்ற அனிமேஷன் திரைப்படத்தினை 1993ஆம் ஆண்டு ஜப்பான், இந்தியா இணைந்து தயாரித்தது. வால்மீகியின் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள 450க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்கள் இந்திய, ஜப்பானிய கலைஞர்களால் வரையப்பட்டது. கடந்த மாதம் 24ஆம் தேதி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மொழிகளில் இந்த படம் வெளியான நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் வெளியாகிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ராமாயணம் படத்தின் சிறப்பு திரையிடல் காட்சியை சபாநாயகர் ஓம் பிர்லா உட்பட நாடாளுமன்ற எம்பிக்கள் பலர் பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னுடைய முதல் பிசினஸ், என் முதல் வீடு, என் பொண்ணோட படிப்பு, என் பொண்ணோட பிசினஸ், இப்போ வாங்கியிருக்கிற கார் எல்லாமே டிஎம்பியால வந்தது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய பட்ஜெட்டில் இஸ்ரோவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரோ ஆய்வு மையம் சர்வதேச நாடுகள் வியந்து பார்க்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். 100வது ராக்கெட்டை செலுத்திய இஸ்ரோவின் நிகழ்வு அனைவரின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் கூறினார். பாமர மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாகவும் நாராயணன் குறிப்பிட்டார். அது ஒரு கூட்டு முயற்சி, எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யறதுனால இப்படி ஒரு இந்திய விண்வெளித்துறை இப்படி நல்ல ஒரு வெற்றியாட்டு உள்ள ஒரு நிகழ்ச்சிகள்லாம் செய்துட்டு இருக்கோம். இது மக்களுடைய ஒரு எல்லாருடைய பிளஸிங்கும், நம்ம ஐஎஸ்ஆர்ஓ உள்ள எம்ப்ளாயிஸோடைய ஒரு எல்லாருடைய ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும், மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அகாடமியா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியாகும். திமுக கூட்டணி கட்சிகளின் இந்து விரோத செயல்பாடுகளுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை திருப்பரங்குன்றம் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற ஒரு கும்பல் முயன்று வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் செயல் என்றும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை, மரபுகளை பறிக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் வரும் 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க சுவரொட்டி ஒட்டுபவர்கள் மற்றும் நோட்டீஸ் வழங்குபவர்களை தமிழக காவல்துறை கைது செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயக முறையில் நடைபெறும் இந்து மக்களின் உரிமை போராட்டத்தை நசுக்கும் வகையில் காவல்துறையினர் செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை 33 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்நிகழ்வு இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர். நேற்று வரையிலான தரவுகளின்படி இதுவரை 33 கோடி பக்தர்கள் கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். ஜனவரி மாதம் வரையில் 29 கோடியே 60 லட்சம் பக்தர்கள் கும்பமேளாவுக்கு வருகை புரிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பிப்ரவரி முதல் நாளில் சுமார் 3 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். வார இறுதி நாட்கள் என்பதால் கடந்த 2 நாள்களாக பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கிடையே வசந்த பஞ்சமி நாளான இன்று மகா கும்பமேளாவில் 3வது அமிர்த நீராடலில் பக்தர்கள் கலந்து கொள்ளும் வகையில் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்கள் பல்வேறு ரயில் நிலையங்களில் இருந்து பிரயாக்ராஜ் நோக்கி இயக்கப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது.
உலக ஈரநில தினமான இன்று ராமநாதபுரம் மாவட்டம் சர்க்கரைக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் காப்பகங்கள் புதிய ராம்சர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சர் பகுதிகளின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே மிக அதிகமாக 20 என்ற கணக்கில் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவற்றில் 19 இடங்கள் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு அறிவிக்கப்பட்டவை என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஈரநிலங்களை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் வளமான நமது இயற்கை மரபை காக்க மேலும் பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் M.K. தியாகராஜ பாகவதர் சர் A.T. பன்னீர்செல்வம் ஆகியோரின் மணிமண்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்தார். அங்குள்ள திருவுருவச் சிலைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் அவதூறுகளை பரப்பி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கட்சித் தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இடைத்தேர்தல் வெற்றி நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் திமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை பகுதியில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் விளையாட்டு அகாடமி அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிறப்பன் வலசை கடற்கரை பகுதியில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு பயிற்சி மையம் அமைப்பதற்கான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் இந்த பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என கூறினார். உலகத்தரம் வாய்ந்த அலைசறுக்கு பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட் தாக்கலின் போது திருக்குறளை மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியது பெருமைப்படக்கூடிய விஷயம் என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் உள்ள ESI மருத்துவமனையில் நடைபெற்ற தடயவியல் கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய மாநாடு நடத்தும் அளவுக்கு ESI மருத்துவமனை வளர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். பட்ஜெட்டில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை என தமிழக கட்சிகள் கூறியுள்ளதாகவும், ஆனால் வரி வரியாக பாராட்டக்கூடியதாக மத்திய பட்ஜெட் உள்ளது என தெரிவித்தார். வருமான வரி விலக்கு குறித்த அறிவிப்பு தமிழகத்தில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். முதல்ல ESIC மருத்துவமனையில் ஒரு தேசிய மாநாடு நடத்துகிற அளவுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் நம்ம லேபர் மினிஸ்ட்ரி அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ESIல செய்திருக்கிறாங்க. அது நேற்றைய பட்ஜெட் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பட்ஜெட். ஏனென்றால் மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் கூட அவர்கள் வருமான வரி செலுத்த போவதில்லை. 8வது முறை அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழச்சியான நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆக இங்கு தமிழ் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, திருவள்ளுவர் திருக்குறள் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓர் அரசியல் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை 2026 தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருவதாக கூறியுள்ள விஜய், இனியும் இப்படியே தொடருவோம் என கூறியுள்ளார்.
தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஆகியோரின் சிலைகளை விஜய் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலகை உலுக்கிய நிகழ்வுகள், தலைவர்களின் சந்திப்புகள், பின்னணி தகவல்கள், சர்வதேச பொருளாதார நகர்வுகள், புவிசார் அரசியல், ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழ். இது ஒரு மீள்பார்வை. पशुपालन हमारी परंपरा, विरासत और संस्कृति की पहचान रही है। पशुपालन को लाभकारी और उन्नत बनाने के उद्देश्य से पशुपालन और डेयरी विभाग, भारत सरकार प्रत्येक 5 वर्ष पर पशुधन गणना करता है। इस बार अक्टूबर 2024 से फरवरी 2025 में होने वाली पशुधन गणना में पोल्ट्री, पालतू पशुओं और आवारा पशुओं की कुल 219 नस्लों का डेटा एकत्रित किया जा रहा है। तो जब सरकारी कर्मचारी गणना के लिए आए तो उन्हें पशुधन की सही जानकारी दें। इससे पशुधन के लिए योजनाएं बनाने में मदद मिलेगी, पशुओं की नस्ल में सुधार होगा और मजबूत होगा आपकी आमदनी का आधार। आपके सहयोग से भारत बनेगा 5 ट्रिलियन की अर्थव्यवस्था वाला देश। मेरे पशु मेरी जानकारी, होगी समृद्ध संपदा हमारी। செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டத்தில் 70 அரசு பள்ளிகள் நடப்பாண்டில் 100ஆண்டு விழாவினை கொண்டாடுகின்றன. ஆக்கப்பூர்வ சாதனையாளர்களை அள்ளித்தரும் அரசு பள்ளிகளின் சிறப்பு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் ஔவையார். கல்வியின் அவசியத்தை நிறைவேற்றும் அரசு பள்ளிகள் கிராமம் தொடங்கி நகரம் வரை பல கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியமைத்துள்ளன. அரசு பள்ளிகளின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டு 70 அரசு பள்ளிகளில் 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. 150 ஆண்டுகளை கடந்த அரசு பள்ளிகளும் சேலத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பாகும். சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி 151வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் மாவட்ட அளவிலான விழா அங்கு நடைபெற்றது. முதன்மை கல்வி அலுவலர் கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி, மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களை சுடர் ஏற்றி தொடங்கி வைத்தனர். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வரும் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆசிரியர், மருத்துவர், தொழில் முனைவோர், காவல் ஆய்வாளர், அரசு அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் என தங்களின் பன்முகத்தன்மையை ஒருங்கிணைத்து ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தியதே காரணம் என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். என்னோட பேர் ரேகா பிரியதர்ஷினி. நான் சேலம் மாநகரத்துடைய முன்னாள் மேயர், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியுடைய முன்னாள் மாணவி. 150 வருடம் பழமையான ஒரு பள்ளியில படிச்ச பெருமை, அதை இந்த பதிவு பண்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க படிச்சத இந்த தளம் தான் எனக்கு பொது வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு ஆளுமைன்னு இப்ப எல்லாம் சொல்ற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு இடமா இருந்தது இந்த அரசு பள்ளி தான். என் பேர் சரண்யா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல 2003 இருந்து 2008 வரைக்கான ஆண்டுல படித்தேன். இந்த ஸ்கூல் என்னவா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ எப்படி நம்ம நாட்டுக்கு விவசாயம் ஒரு முதுகெலும்பா
முதுகெலும்பா இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பெண்கள் வந்து முதுகெலும்பா இருக்கிறதுக்கான பேக் போனா இருக்கிறதுக்கு நம்ம விடாமுயற்சி, ஒரு கலை திறன்கள், அவங்க பேச்சு திறன், ஒரு முன்னாடி வந்து எப்படி ஒரு விஷயம் கொண்டு போகணும், வீட்டில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி ஃபேமிலியில் இல்லாமல் வெளியிலையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த இந்த ஸ்கூல்ல தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இந்த என் பேர் துர்காதேவி. நான் இந்த ஸ்கூலில் தான் வந்து 6th to 10th வரைக்கும் படித்தேன். இப்போ வந்து நான் சேலம் சிட்டியில் எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூல் தான். நான் தமிழ் மீடியம் தான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்குமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். இப்போ நிறைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லும் எல்லா இடத்துலையும் வந்து டாப்பில் இருக்காங்க. ஒரு ஜாதி மத பேதமின்றி, ஏழை பணக்காரர் வித்தியாசமின்றி எல்லோரும் சமம் என்ற சமத்துவத்தை அரசு பள்ளிகள் தான் விதைக்கின்றன. சமூகத்தில் எந்த ஒரு உயர்நிலைக்கு சென்றாலும் மீண்டும் பள்ளிக்கு சென்றால் அனைவருமே மாணவர் மனநிலைக்கு சென்று விடுகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். இனி வருவது மாநில செய்திகள். வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியம் என்ற புதிய பொதுத்துறை நிறுவனத்தை தமிழக அரசு தொடங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் காவிரி பாசன மாவட்டங்கள் தவிர மீதமுள்ள மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் நெல் கொள்முதல் செய்யப்படாது என்றும், அந்த மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படும் அதிகாரம் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். மாநில அரசுகளின் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்படும் போது விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் கிடைப்பதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பிலேயே நெல் கொள்முதல் செய்யப்படுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்குவாரி உரிமையாளர்களை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஜல்லி மற்றும் எம்சான் உள்ளிட்ட கட்டுமான மூலப்பொருட்களின் விலை திடீரென உயர்த்தப்பட்டதால் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அதோடு கல்குவாரி உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனை கண்டித்து கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்ட நிலையில் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தினை வாபஸ் பெற்றனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 6 மணமக்களுக்கு இலவச திருமணத்தினை காஞ்சிபுரம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி நடத்தி வைத்தார். இந்த திருமணத்தில் ஒவ்வொரு தம்பதியருக்கும் 4 கிராம் தங்கம், திருமண ஆடைகள், 20 நபர்களுக்கு உணவு, சீர்வரிசை பொருட்கள், பூஜை பொருட்கள் உள்ளிட்ட 60,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. புத்தக வாசிப்பு பழக்கம் நம்மை பண்பாளராக மாற்றும் என்பதால் மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழா நடத்தப்படுவதாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவினை தொடங்கி வைத்த அவர், அனைவரும் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாவட்டங்கள் தோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தக வாசிப்பின் மூலம் எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சிறந்த மாற்றங்களை உணர முடியும் எனவும் அமைச்சர் மதிவேந்தன் கூறினார். சூடான் தலைநகர் கார்ட்டூமின் சந்தை பகுதியில் துணை ராணுவ விரைவு ஆதரவு படையினர் நடத்திய ஷெல் தாக்குதலில் குறைந்தது 54 பேர் கொல்லப்பட்டனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சூடானில் தற்போது உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. நேற்று ஓம்டுர்மானில் இருந்து நகரின் சந்தை பகுதி நோக்கி பீரங்கி தாக்குதல் நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதல் குறித்து துணை ராணுவ ஆதரவு படையினர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிராக துணை ராணுவ படையினர் அவ்வப்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் டார்பூனின் மேற்கு பகுதியில் உள்ள மருத்துவமனையின் மீது நடத்திய தாக்குதலில் சுமார் 70 பேர் கொல்லப்பட்டனர். சர்வதேச அமைப்புகளின் ஆய்வுப்படி கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை சுமார் 30,000 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து இளவரசர் எட்வர்ட் 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார்.
தமது பயணத்தின் போது மத்திய அரசின் உயரதிகாரிகளை அவர் சந்திப்பார் என இங்கிலாந்து தூதரகம் தெரிவித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள முறைசாரா கல்வியின் நன்மைகளை எடுத்துரைக்கவும் இதன் மூலம் இளைஞர்களை ஊக்குவிக்கவும் எட்வர்ட் இந்தியா வந்துள்ளதாகவும் தமது பயணத்தின் போது தி டியூக் ஆஃப் எடின்பர்க் சர்வதேச விருதினை விளம்பரப்படுத்தும் வகையில் மும்பை மற்றும் தில்லி செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த புதிய இறக்குமதி வரிக்கு பதிலடியாக கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அறிவித்துள்ளன. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை கனடாவும் மெக்சிகோவும் விதித்துள்ளன. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் கனடா, மெக்சிகோ, சீனா நாட்டு பொருட்களுக்கு புதிய இறக்குமதி வரியை விதித்துள்ளார். சட்டவிரோத பொருட்கள் இறக்குமதியை தடுக்க இவ்வாறு அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரியும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரியும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கனடாவில் ஆற்றல் துறை சார்ந்த இறக்குமதிகளுக்கு 10% வரி விதித்துள்ளதாக கூறியுள்ளார். அமெரிக்கர்களை பாதுகாப்பதும் அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதும் அதிபராக தமது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து டிரம்ப் விதித்த புதிய இறக்குமதி வரியை அடுத்து கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அறிவித்துள்ளன. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகள் பொருட்களுக்கு மாறி மாறி வரி விதித்து உலக நாடுகள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. இதனை அமெரிக்காவின் அண்டை நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான T20 உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய மகளிர் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர் முடிவில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 82 ரன் மட்டுமே எடுத்தது. பின்னர் எளிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி 11.2 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்து அபார வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக இந்திய வீராங்கனை த்ரிஷா 44 ரன் அடித்தார். இந்த வெற்றியின் மூலம் இரண்டாவது முறையாக இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இதற்கிடையே உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில் இந்திய அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் இது பல விளையாட்டுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.